Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about human endocrine gland. Endocrine glandல secrete ஆகிறது hormones. What is hormone? Hormone are chemical messengers that are secreted directly into the blood, which carries them to organ and tissue of the body to exert their function. There are many types of hormones that act on different aspects of bodily functions and process. இப்போ ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது they carry information and instruction from one set of cell to another. ஹார்மோன் இன்ஃபர்மேஷனை செட் ஆஃப் செல்ஸில் இருந்து அந்த பர்டிகுலர் டார்கெட் செல்லுக்கு ஹார்மோன் மூலமாக என்னாகும் மெசேஜஸை கேரி பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உடம்புல நிறையா சிஸ்டம் இருக்குது. ரெஸ்பிரேஷன், டைஜஷன், யூரினரி, ரீப்ரொடக்ஷன், இந்த மாதிரி நிறையா சிஸ்டம்ஸ் இருக்குது. இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று கோஆர்டினேட் பண்ணி அதோட ஃபங்க்ஷனை ப்ராப்பராக செய்யணும் அப்படின்னா இந்த ஹார்மோன் மூலமாக தான் முடியும். ஸோ ஹார்மோன் ஒரு ஹோமியோஸ்டாட்டிஸாகவும் இன்வால்வ் ஆகுது. இந்த சிக்னல் மாலிகுல்ஸாக இருக்கிறதுனால இந்த ஹார்மோனை ஒரு கெமிக்கல் மெசஞ்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். பாடியில் இருக்கக்கூடிய மெசேஜஸை ஒரு ஆர்கன்லேருந்து இன்னொரு ஆர்கனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால இதை கெமிக்கல் மெசஞ்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். பிளட்டு மூலமாக மெசேஜஸை கேரி பண்ணோம், தகவலை கேரி பண்ணோம். அதை லாக் அண்ட் கீ மெக்கானிசம் அப்படிங்கிற மெத்தடில் ஒர்க் ஆகுது. ஒரு பர்டிகுலர் ஹார்மோன் ஒரு பர்டிகுலர் டார்கெட் ஆர்கனுக்கு மட்டும்தான் மெசேஜை அனுப்போம். எப்படி ஒரு கீ ஒரு பர்டிகுலர் லாக்கை மட்டும் திறக்கும் இல்லையா, அந்த மாதிரி பர்டிகுலர் ஆர்கன் ஒரு பர்டிகுலர் மெசேஜஸை அந்த பர்டிகுலர் டார்கெட் செல்லுக்கு மட்டும் கொண்டுட்டு போய் மெசேஜஸை பாஸ் பண்ணுது. அதனால் ஹார்மோன் லாக் அண்ட் கீ மெக்கானிசம்லேயும் ஒர்க் ஆகுது. நவ் வி வில் see the endocrine system. பாருங்கள், endocrine glands in animals possess a versatile communication system to coordinate biological function. ஸோ the versatile அப்படின்னாவே என்ன மீனிங் அப்படின்னா different types of activities adapted to many different function. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை சிஸ்டத்தையும் கோஆர்டினேட் பண்ணோம். கோஆர்டினேட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன். இந்த கிளாண்டு 2 டைப்ஸ் ஆஃப் கிளாண்ட் இருக்குது. ஒன்று எக்ஸோக்ரைன் கிளாண்ட், another one is the endocrine gland. Exocrine glands or endocrine glands are 2 kinds of glands found in animals. So total how many glands are present in the animals? One is the exocrine gland, another one is the endocrine glands. Exocrine is nothing but a gland that makes substance such as sweat, tear, saliva and milk digestive juice and release them through the duct or opening to a body surface. எக்ஸோக்ரைன் கிளாண்டுனாவே அங்கே செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோனு ஒரு டக்ட் மூலமாக அந்த டார்கெட் செல்லுக்கு போய் சேரும். அது எக்ஸோக்ரைன் கிளாண்டு. அது எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னா தேர் இஸ் நோ எனி டக்ட். அந்த கிளாண்டில் ஒரு டக்ட் இருக்காது. அது என்ன பண்ணும் அப்படின்னா செக்ரீட் ஆன அந்த ஹார்மோனு பிளட் ஸ்ட்ரீமில் அப்படியே மிக்ஸ் ஆகி ஒரு டார்கெட் ஒரு செல்லுலேருந்து அந்த டார்கெட் செல்லுக்கு போகும். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் அனிமல்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸு அனிமல்ஸ்லையும் இருக்கும், அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ்லையும் இருக்கும். தீஸ் கிளாண்ட்ஸ் ஆர் கால்டு டக்ட்லெஸ் கிளாண்ட்ஸு. இந்த கிளாண்ட்ஸ்க்கு நேமு டக்ட்லெஸ் கிளாண்ட்ஸ். தே செக்ரீட்ஸ் ஆர் கால்டு ஹார்மோன். இந்த செக்ரீஷனை என்னன்னு சொல்கிறோம்? ஹார்மோன்னு சொல்கிறோம். விச் ஆர் ப்ரொடியூஸ் இன் மைன்யூட் குவான்டிட்டிஸ். இது அதிகமாகலாம் செக்ரீட் ஆகுது. ஜஸ்ட் ஒன்லி 1 ட்ராப் மாதிரி தான் செக்ரீட் ஆகும், மைன்யூட் குவான்டிட்டிஸு. இந்த குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணுற யூனிட்டை பிக்கோகிராம்ஸ்னு சொல்லுவாங்க. த பிக்கோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1 ட்ரில்லியன்த் ஆஃப் எ கிராம். அதாவது 10 to the power of -12 கிராம் தான் இது நம்ம பாடியில் செக்ரீட் ஆகும், ஒரு ட்ராப் கம்மியாக. அதே அந்த ஒரு ட்ராப் அதிகமாக செக்ரீட் ஆனாலும் ப்ராப்ளம் தான், கம்மியாக செக்ரீட் ஆனாலும் ப்ராப்ளம் தான். ஹைப்போ செக்ரீஷன் ஆர் ஹைப்பர் செக்ரேஷன் எப்படி செக்ரீட் பண்ணாலும் அது நம்ம பாடிக்கு டிசீஸை உண்டு பண்ணும். த பாடி தே ஆக்ட் ஆன் ஸ்பெசிபிக் ஆர்கன் விச் ஆர் ரெஃபர்ட் ஆஸ் டார்கெட் ஆர்கன். இந்த ஹார்மோன் ஆகுது செக்ரீட் ஆகி அந்த டார்கெட் ஆர்கனுக்கு போய் சேரும். த செக்ரீஷன் டிஃப்யூசஸ் இன்டு தி பிளட் ஸ்ட்ரீம் அண்ட் ஆர் கேரிடு டு தி டிஸ்டன்ஸ் பார்ட் ஆஃப் த பாடி. அது பிளட் ஸ்ட்ரீமில் மிக்ஸ் ஆகி டிஃப்யூஸ் ஆகிடும் அந்த ஹார்மோனை. அதுக்கப்புறம் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் கேரி பண்ணோம். ஸோ இவ்வளோ நேரம் எண்டோக்ரைன்னா என்ன? எண்டோக்ரைன் இஸ் த கம்யூனிகேஷன் சிஸ்டம் டு கோஆர்டினேட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன். இதில் எக்ஸோக்ரைன் கிளாண்டு, எண்டோக்ரைன் கிளாண்ட் 2
gland இருக்குது. எக்ஸோக்ரைன் அப்படிங்கிறது it has a specific duct to carry the hormone, but endocrine gland it doesn't have any duct to carry the hormone. ஹார்மோன் அப்படிங்கிறது ஒரு மைன்யூட் குவான்டிட்டி, அதாவது பிக்கோகிராம் அளவுக்கு தான் என்னாகும், செக்ரீட் ஆகும். செக்ரீட் ஆகி அது பிளட் ஸ்ட்ரீமில் மிக்ஸ் ஆகி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டுக்கும் கேரி ஆகும், பர்டிகுலரி டு தி டார்கெட் ஆர்கன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லைடில் பாருங்கள், எல்லாமே 1 மார்க் பேஸ் தான். த பிரான்ச் ஆஃப் பயாலஜி விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட் அண்ட் இட்ஸ் ஃபிசியாலஜி இஸ் நோன் அஸ் எண்டோக்ரைனாலஜி. ஸோ வாட் இஸ் எண்டோக்ரைனாலஜி? எண்டோக்ரைன் கிளாண்டை பற்றியும் அதோட ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷனை பற்றியும் படிக்கக்கூடிய அந்த பிரான்ச்சுக்கு பேர் தான் எண்டோக்ரைனாலஜி. இது தாமஸ் அடிசன் is known as father of endocrinology. 1 mark. Who is the father of endocrinology? Thomas Addison. English physiologist W.M. Bayliss and E.H. Starlings இவங்க 2 பேரும் தான் டேர்ம் ஹார்மோனை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த இயர் ஆஃப் 1909 they first discovered hormone is known as secretin. Secretin is a hormone that regulates water homeostasis throughout the body and influences the environment of the duodenum by regulating secretion in the stomach, pancreas and liver. It is producing in the S cell of duodenum which are located in the intestinal gland. இந்த செக்ரீட்டின் அப்படிங்கிறது டியோடினத்தில் இருக்கக்கூடிய எஸ் செல், இந்த எஸ் செல்லில் தான் என்ன ஆகும் அப்படின்னா செக்ரீட் ஆகும். இது எங்கே இருக்குது, இண்டஸ்டைனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த செக்ரீட்டின் ஹார்மோனோட மெயின் ஒர்க்கு பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து ரெகுலேட் பண்ணும், நம்ம பாடியில் ரெகுலேட் பண்ணி ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படிங்கிற நிலைக்கு நம்மளுடைய பாடியை வச்சுருக்கோம். ஸோ இதில் 1 மார்க் அப்படின்னா எண்டோக்ரைனாலஜினா என்ன, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி, ஃபஸ்ட்டு ஹூ டேர்ம் த ஹார்மோன், யார் வந்து ஹார்மோனை முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 1 மார்க். கிளியராக பார்த்துக்கோங்க, நமக்கு 1 மார்க்குக்கு யூஸ்ஃபுல். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்? The exocrine gland have specific duct. ஸோ எக்ஸோக்ரைன் அப்படின்னாவே அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டக்ட் இருக்குது டு கேரி த செக்ரேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சலைவரி கிளாண்ட் என்ன செக்ரீட் பண்ணும், சலைவா. மேமரி கிளாண்ட் என்ன செக்ரீட் பண்ணும், மில்க்கு. ஸ்வெட் கிளாண்ட் என்ன செக்ரீட் பண்ணும், வியர்வை. ஸோ சலைவரி கிளாண்ட், மேமரி கிளாண்ட், ஸ்வெட் கிளாண்ட், இது 3 தான் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த எக்ஸோக்ரைன். ஸோ வாட் இஸ் எக்ஸோக்ரைன்னா, எக்ஸோக்ரைன் ஹாவ் ஸ்பெசிஃபிக் டக்ட் டு கேரி த செக்ரேஷன் வித் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் ட்ரைட் salivary gland, mammary gland and sweat gland. The next one is endocrine gland. Endocrine gland பார்த்தீங்கன்னா ஹியூமனும் வெர்டிபிரேட்ஸும் வந்து எக்ஸாம்பிள்ஸ். இதில் நமக்கு 7 டைப் ஆஃப் ஹார்மோன் கொடுத்துருக்காங்க. The first one is pituitary hormone, second thyroid gland, third one parathyroid gland, fourth one pancreas, fifth one adrenal gland, then sixth one gonads, seventh one தைமஸ் கிளாண்டு. இந்த ஹார்மோனை மட்டுமே நமக்கு 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் ஆல் த ஹார்மோன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த எண்டோக்ரைன் கிளாண்ட் கேட்கலாம் இல்லையா? ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் இத்தனை ஹார்மோனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிட்யூட்டரி கிளாண்டு. The pituitary gland or hypophysis is a pear-shaped compact mass of cell located at the base of the midbrain attached to the hypothalamus by a pituitary stalk. ஸோ ஹைப்போதலாமஸ், இங்கே இதுதான் ஹைப்போதலாமஸ். இந்த ஹைப்போதலாமஸில் மிட்பிரெயினில் அட்டாச் ஆகிருக்கும் இந்த பிட்யூட்ரி கிளாண்டு. ஹைப்போதலாமஸையும் பிட்யூட்ரி கிளாண்டு இந்த 2 பிளேஸையும் கனெக்ட் பண்ணக்கூடியது தான் பிட்யூட்டரி ஸ்டால்க்கு. இதில் என்ன சேஃபில் இருக்குது, பியூர் சேஃப், பட்டாணி சேஃபில் இருக்கும். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் பார்க்குறதுக்கு பட்டாணி சேஃபில் இருக்கும். எங்கே இருக்குது, பேஸ் ஆஃப் த மிட் பிரெயினில் ஹைப்போதலாமஸில் அட்டாச் ஆகிருக்கு வித் த ஹெல்ப் ஆஃப் பிட்யூட்டரி ஸ்டால்க்கு. The pituitary gland is anatomically composed of 2 lobes. இதில் பார்த்தீங்கன்னா 2 lobes வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அப்பர் லோப் அண்டு லோயர் லோப், அடினோ ஹைப்போஃபைசிஸ் அண்டு நியூரோ ஹைப்போஃபைசிஸ். இந்த 2மே வந்துன்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணும். தே ஆர் ஆன்டீரியர் சைடில் இருக்கிறது அடினோ ஹைப்போஃபைசிஸ், போஸ்டீரியர் சைடில் இருக்கிறது
neurohypophysis. So what is the another name of anterior lobe? Adenohypophysis. What is the another name of posterior lobe? Neurohypophysis. The intermediate lobe is non-extinct in humans. இந்த intermediate lobe வந்துட்டு ஹியூமனில் வந்து ரொம்ப நமக்கு கிளாரிட்டியாக இல்லை. The pituitary gland forms the major endocrine gland in most vertebrate. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வெர்டிபிரேட்டில் பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் கிளாண்டில் பிட்யூட்ரி கிளாண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாமே மற்ற ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் இதை மேஜர் எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு சொல்கிறோம். ஸோ தட் ஒன்லி இட் கண்ட்ரோல்ஸ், இட் ரெகுலேட்ஸ் அதர் எண்டோக்ரைனல் கிளாண்ட்ஸ். ஸோ தட் ஒன்லி இட் இஸ் கால்டு மாஸ்டர் கிளாண்ட். What is the another name of the pituitary gland? Master gland. What is master gland னு கேட்கலாம். இந்த பேரா ஃபுல்லாகவே நம்ம கிளியராக எழுதிடணும். ஹார்மோன் செக்ரீட்டட் பை ஆன்டீரியர் லோப். நம்ம இதில் பிட்யூட்ரி கிளாண்டில் 2 லோப் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, ஆன்டீரியர் லோப் அண்டு போஸ்டீரியர் லோப். ஆன்டீரியர் லோபை அடினோஹைப்போஃபைசிஸ்னு சொல்கிறோம், போஸ்டீரியர் லோபை நியூரோஹைப்போஃபைசிஸ்னு சொல்கிறோம். இந்த அடினோஹைப்போஃபைசிஸில் 5 types of hormone வந்து secrete ஆகுது. Let we see one by one. The anterior pituitary is composed of different type of cell and secretes hormone which stimulate the production of hormones by other endocrine gland. ஸோ இந்த ஹார்மோன் இங்கே செக்ரேட் ஆக ஹார்மோனோட மெயின் ஒர்க் என்னென்னா ஸ்டிமுலேட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் பை அதர் எண்டோக்ரைன் கிளாண்டை, மற்ற எண்டோக்ரைன் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் இந்த பிட்யூட்ரி கிளாண்டோட, அதாவது அடினோஹைப்போஃபைசிஸ் கிளாண்டோட மெயின் ஒர்க்கு. என்னென்ன ஹார்மோன் செக்ரேட் ஆகுது? growth ஹார்மோன், செகண்ட் ஒன் thyroid stimulating hormone, adrenocorticotropic hormone, gonadotrophic hormone which comprise the follicle stimulating hormone and luteinizing hormone. Then fifth one prolactin. இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டிமுலேட்லாம் கொடுத்துருக்கு இல்லையா. ஸ்டிமுலேட்னா என்ன? அந்த பர்டிகுலர் எண்டோக்ரைன் கிளாண்டை தூண்டி விடும், அந்த ஹார்மோனை செக்ரீட் பண்ணுறதுக்கு தூண்டி விடுறது தான் இந்த அடினோஹைப்போஃபைசிஸில் செக்ரீட் ஆகக்கூடிய மற்ற ஹார்மோன்ஸோட மெயின் ஃபங்க்ஷன். இதை கிளியராக பார்த்துக்கணும் இந்த 5 டைப்ஸையும். The first one is growth hormone. இப்போ 5 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா அடினோஹைப்போஃபைசிஸில் செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸு. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று growth hormone, ஷார்ட்டாக GH. growth அதில் நமக்கு வேர்ட்ஸ் தெரியுது இல்லையா, நம்மளுடைய பாடியோட வளர்ச்சியை தூண்டி விடுறது தான் இந்த ஹார்மோன். growth hormone promotes the development and enlargement of all tissue of the body. நம்ம பாடியை நல்லா டெவலப் பண்ணி பாடியில் இருக்க டிஷ்யூஸ் எல்லாம் என்லார்ஜ் பண்ணுறது தான் இதோட மெயின் ஒர்க்கு. இட் ஸ்டிமுலேட்ஸ் தி growth of muscles, கார்டிலேஜ் அண்டு லாங் போன்ஸு. இதோட மெயின் ஒர்க்கை எதையெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணும் நல்லா க்ரோ ஆகிறதுக்கு? நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸு, கார்டிலேஜ் சின்ன சின்ன எலும்பு, தென் லாங் போன்ஸ், இது எல்லாத்தையுமே. இட் கண்ட்ரோல்ஸ் த cell metabolism as well as it controls the cell metabolism. Cell metabolism 2 type நடக்கும் இல்லையா, one is the catabolism, another one is the anabolism. So the metabolism refers to all of the chemical reaction that takes place within an organism by which complex molecules are broken down and produce energy. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ப்ரோக் டவுன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து எடுக்கிறது தான் செல் மெட்டபாலிசம் இல்லையா. இதுக்கு இந்த growth ஹார்மோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். The major secretion of this hormone leads to the following condition. இந்த ஹார்மோன் கம்மியாக செக்ரேட் ஆகிறது, அதாவது ஹைப்போ செக்ரேஷன், அதிகமாக செக்ரேட் ஆகிறது ஹைப்பர் செக்ரேஷன். இதை டிபெண்ட் பண்ணி இட் காஸ் த 3 different types of ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் த டுவார்ஃபிசம். டுவார்ஃப் அப்படின்னாவே என்ன? குட்டியா குள்ளையா இல்லையா. It is caused by decreased secretion of growth hormone in children. சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் குழந்தைங்க வளராது, அவங்களோட ஹைட் என்ன ஆயிரும்? அப்படியே ஸ்டன் ஆயிரும், ஹைட்டு வளராமல் குள்ளையாகவே ஆயிடுவாங்க, வளர்ச்சி குன்றிய நிலையில் அவங்களுடைய உடம்பு வந்து இருக்கும். த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆர் ஸ்டண்டர்டு க்ரோத். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டண்டர்டு க்ரோத், டிலேடு த ஸ்கெலிட்டல் ஃபார்மேஷன் அண்டு மென்டல் டிசபிலிட்டி. ஸ்கெலிட்டன் வந்து நல்லா ஃபார்ம் ஆகாது. தென் மென்டல் டிசபிலிட்டி, அவங்க வந்து அப்நார்மல் நியூராலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு 10 வருஷ குழந்தைய பார்த்தீங்கன்னா அவங்க 2 வருஷம் 3 வருஷத்துக்கு உண்டான அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் தான் அவங்களுக்கு இருக்கும். அப்நார்மல் சைல்டாக அவங்க வந்து இருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் த டிசீஸு, அதாவது டிசார்டர். தென் செகண்ட் ஒன் இஸ் த
ஜெய்ஜாண்டிசம் நம்ம ஜெயிண்ட் வில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா அந்த சக்கரம். ஜெய்ஜாண்டிசம் அப்படின்னாவே பெரிய, ரொம்ப ஓவராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ the ஓவர் செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன் லீட்ஸ் டு ஜெய்ஜாண்டிசம் இன் சில்ட்ரன். ஃபஸ்ட்டு டிசார்டர் என்ன பார்த்தோம்? சில்ட்ரன்ஸில் ஹார்மோன் ரொம்ப இந்த growth ஹார்மோன் கம்மியாக செக்ரேட் ஆச்சுன்னா டுவார்ஃபிசம். அதே இந்த growth ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் ஆச்சுன்னா அந்த டிசார்டருக்கு பேர் ஜெய்ஜாண்டிசம். ஸோ ஓவர் secretion of growth hormone leads to gigantism in children. It is characterized by overgrowth of all body tissue and organ. ஒவ்வொரு ஆர்கனும் டிஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரோத் ஆயிரும். இண்டிவிஜுவல்ஸ் அட்டைன் அப்நார்மல் இன்க்ரீஸ் ஹைட். அவங்க நார்மல் ஹைட் இருக்கிறத விட ரொம்ப அப்நார்மலாக உயரமாக ரொம்ப ஹைட்டாக அளவுக்கு அதிகமாக ஹைட்டாக வந்து இருப்பாங்க. தென் தேர்ட் ஒன் அக்ரோமெகாலி. எக்ஸஸ் செக்ரீஷன் ஆஃப் growth hormone in adult may leads to the abnormal enlargement of head, face and hands and feet. ஸோ அக்ரோமெகாலி அப்படிங்கிறது அடல்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த டுவார்ஃபிசம், ஜெய்ஜாண்டிசம் இது ரெண்டும் சில்ட்ரன்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசார்டர். அக்ரோமெகாலி அடல்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசார்டர். இந்த பேஷண்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னா லார்ஜ்னாவே என்னது பெருசு. ஸோ என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஹெட்டு ரொம்ப பெருசாக இருக்கும், ஃபேஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், ஹேண்ட்ஸு அதே மாதிரி ஃபீட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்நார்மல் சைஸாக வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ growth hormone leads to 3 types of disorders. One is the dwarfism, second one is the gigantism, third one acromegaly. The next one is thyroid stimulating hormone. தைராய்டு ஹார்மோன் தைராய்டு கிளாண்டை தைராய்டு ஹார்மோன் செக்ரீட் பண்ணுறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோனு எங்கே செக்ரீட் ஆகுது? இந்த பிட்யூட்ரி கிளாண்டில் செக்ரீட் ஆகுது. ஸோ தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஷார்ட்டாக TSH. TSH control the growth of thyroid gland and coordinate its activities and hormone secretion. ஸோ இதோட மெயின் ஒர்க் என்னென்னா growth of thyroid gland, then coordinate the activities and hormone of secretion. தைராய்டு கிளாண்டை ஃபுல்லாக வந்து கோஆர்டினேட் பண்ணுறது தான் இந்த ஹார்மோனோட மெயின் ஒர்க்கு. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அடினோகார்டிகோ ட்ராஃபிக் ஹார்மோன் ACTH. இதோட மெயின் ஒர்க் என்ன? அடினோ அப்படின்னாவே என்னது? அட்ரினல் கிளாண்டு. ஸோ அட்ரினல் கார்டெக்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ஹார்மோனோட மெயின் ஒர்க்கு. ACTH stimulate adrenal cortex of the adrenal gland for the production of its hormone. It also influence protein synthesis in the adrenal cortex. adrenal cortexல அந்த ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணோம். எப்போல்லாம் செக்ரீட் ஆகணும், எப்போல்லாம் அந்த செக்ரீஷனை ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணோம். ப்ளஸ்ஸு ப்ரோட்டீன் சிந்தசிஸை வந்து என்ன பண்ணோம்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். அதிகமாக செக்ரீட் பண்ணுறதுக்கோ இல்லை அதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஹார்மோன். ஸோ அதோட மெயின் ஒர்க்கு என்ன பண்ணோம்? அட்ரினல் கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணோம். தென் இன்ஃப்ளூயன்ஸ் தி ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு கிளியராக பார்த்துக்கோங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கொனோடோட்ராஃபிக் ஹார்மோன். கொனட்ஸ் அப்படின்னாவே என்னக்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலில் இருக்கக்கூடிய செக்ஸ் செல்ஸ் இல்லையா, அதாவது டெஸ்டிஸ் அண்டு எக்கு. ஸோ இந்த கோனட்ஸை வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய கோனட்ஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணி கண்ட்ரோலாக வச்சுக்கிறது தான் இந்த கொனோடோட்ராஃபிக் ஹார்மோன். The gonadotrophic hormones are follicle stimulating hormone and luteinizing hormone which are essential for the normal development of gonads. So gonads அப்படின்னாவே என்னது? மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அதாவது மேல் அப்படின்னா டெஸ்டிஸு, ஃபீமேல் அப்படின்னா ஓவரிஸ். இதோட மெயின் ஒர்க் என்ன? அந்த ஹார்மோனு அதோட ஃபாலிக்கிள்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்மோனை செக்ரீட் பண்ண வைக்கும். ப்ளஸ்ஸு லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஹார்மோனை என்ன பண்ணும்? கண்ட்ரோல் பண்ணிக்கும். தீஸ் டூ ஹார்மோன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் க்ரோத் ஆஃப் கோனட்ஸ் அப்படின்னாவே மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். The next, follicle stimulating hormone. In male, it stimulates the germinal epithelium of testis for growth of sperm. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எபித்தீலியம் டெஸ்டிஸை வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டிமுலேட் பண்ணி
ஸ்பெர்ம்ஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேலில். இன் ஃபீமேல் இட் இனிஷியேட் growth ஆஃப் த ஃபாலிகல்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஓவரீஸ். அதே மாதிரி ஒவேரியன் ஃபாலிகல்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஓவரியை நல்லா டெவலப் பண்ணும். ஸோ திஸ் ஹார்மோன் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் டு புபர்டல் டெவலப்மெண்ட். புபர்டல் அப்படின்னாவே என்னது, வளர்ச்சி அடையிறது, முதிர்ச்சி அடையிறது, ஏஜ் அட்டன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதை அடலசன் ஸ்டேஜில் வரும்போது இந்த ஹார்மோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லியூட்டனைசிங் ஹார்மோன், LHன்னு ஷார்ட்டாக சொல்லலாம். In male, it promotes the Leydig cell of the testes to secrete male sex organ testosterone. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹார்மோன் எங்கே செக்ரீட் ஆகுது, லேடிக் செல் அப்படிங்கிற பிளேஸில் தான் செக்ரீட் ஆகுது. இது செக்ரீட் பண்ணக்கூடிய மேல் செக்ஸ் ஆர்கன் நேமு டெஸ்டோஸ்டிரான். 1 மார்க்கில் கேட்கலாம். டெஸ்டோஸ்டிரான் எங்கே செக்ரீட் ஆகும், லேடிக் செல். லேடிக் செல் செக்ரீட் பண்ணக்கூடிய மேல் செக்ஸ் ஆர்கனோட நேம் என்ன, டெஸ்டோஸ்டிரான். இன் ஃபீமேல் இட் காசஸ் ஓவுலேஷன். ஓவுலேஷன் அப்படின்னது ரப்சர் ஆஃப் மெச்சூர் கிரேஃபியன் ஃபாலிகல்ஸ். அந்த கிரேஃபியன் ஃபாலிகல்ஸ் ரப்சர் ஆனால் மட்டும்தான் அங்கேருந்து ஓவரிஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் கார்பஸ் லியூட்டியம் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் அண்டு ப்ரோஜெஸ்ட்ரான். கார்பஸ் லியூட்டியம் அப்படிங்கிறது ஒரு லேயர். இந்த லேயர் வந்துட்டு பேபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் யூஸ் ஆகக்கூடிய ஒரு லேயர். நெக்ஸ்ட்டு இதில் என்ன வந்து இம்பார்ட்டனு, 2 ஹார்மோன் இம்பார்ட்டன்ட். என்னென்ன செக்ஸ் ஆர்கன், ஈஸ்ட்ரோஜன் அண்டு ப்ரோஜெஸ்ட்ரான். இந்த 2 ஹார்மோனும் செக்ரீட் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த லியூட்டனைசிங் ஹார்மோன். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரோலாக்டின். ப்ரோலாக்டினை ஷார்ட்டாக PRL. PRL is also called லாக்டோஜெனிக் ஹார்மோன். லாக்டோஜெனிக் அப்படின்னாவே பால் சம்மந்தமான இல்லையா, பால் உற்பத்திக்கு யூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன் தான் ப்ரோலாக்டன். திஸ் ஹார்மோன் இனிஷியேட் த டெவலப்மெண்ட் ஆஃப் மேமரி கிளாண்ட் டூரிங் ப்ரெக்னன்சி அண்டு ஸ்டிமுலேட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் ஆஃப்டர் பர்த். இந்த ப்ரோலாக்டின் ஹார்மோனோட மெயின் ஒர்க் என்னென்னா, இட் இனிஷியேட் த டெவலப்மெண்ட் ஆஃப் மேமரி கிளாண்ட். பால் கொடுக்கக்கூடிய அந்த மேமரி கிளாண்டை டெவலப் பண்ணோம் ப்ரெக்னன்சி டைமில். அண்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் த சைல்டு பர்த் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோலாக்டினோட மெயின் ஒர்க் என்ன, ஸ்டிமுலேட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் ஆஃப்டர் சைல்டு பர்த். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது அடினோ ஹைப்போஃபைசிஸில் செக்ரீட் ஆன 5 ஹார்மோன்ஸு. இப்போது போஸ்டீரியர் லோபில் நியூரோ ஹைப்போஃபைசிஸில் 2 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. த ஹார்மோன் செக்ரீட்டட் பை த போஸ்டீரியர் ஆர் வாசோப்ரெஷன் ஆர் diuretic hormone. The second one oxytocin. Now we will see one by one. The first one vasopressin. The kidney tubules it increase the reabsorption of water. இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாமே அப்படியே யூரின்லேயே போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம பாடியில் என்ன இருக்காது, வாட்டர் பேலன்ஸ், வாட்டர் கண்டென்ட்டே இருக்காது இல்லையா. அப்போ வாட்டரில் யூரினாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வாட்டரை திரும்பவும் ரீஅப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த வாசோப்ரெசின் அப்படிங்கிற ஹார்மோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் குடிக்கிறோம். நம்ம ஒரு 2-3 தடவை தான் யூரின் போகிறோம் அப்படின்னா 100 ml எடுத்துக்கிட்டாலும் ஒரு 300 ml பக்கம் தான் நம்ம யூரின் என்ன பண்ணுவோம், அவுட்புட்டாக கொடுப்போம் இல்லையா. மீதி இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே திரும்பவும் அப்சர்வ் பண்ணி பிளட்டுக்கே வந்துடும். இந்த ரீஅப்சார்ப்ஷன் ஆட்ட வாட்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்த வாசோப்ரெசின் அப்படிங்கிற ஹார்மோன். So it is important, it increase reabsorption of water. It reduce the loss of water through urine and hence the name of antidiuretic hormone. ஸோ நம்ம யூரினில் அதிகப்படியாக வாட்டர் வெளியே போகிறத வந்து தடுக்கிறதுனால தான் இந்த ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோனு நேமு. The deficiency of ADH reduce the reabsorption of water and cause an increase in urine output. இதை வந்து பாலியூரியான்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் யாருக்கெல்லாம் ப்ராப்பராக செக்ரேட் ஆகலையோ அவங்களால என்ன பண்ண முடியாது, யூரினை வந்து யூரினில் இருக்கக்கூடிய வாட்டரை திரும்பவும் ரீஅப்சார்ப் பண்ணிக்க முடியாது. அதனால் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும், வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பர்சன் அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அடிக்கடி யூரின் போகிறாங்க அப்படின்னா அவங்கள அந்த ப்ராசஸ்க்கு பேர் பாலியூரியான்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் ஹார்மோன் இஸ் ஹெல்ப்ஃபுல் அவர் கிட்னி டு மேனேஜ் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் அவர் பாடி. இது எஸ்பெஷலாக யாரை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா சுகர் பேஷண்ட்டை. அடிக்கடி யூரின் போகிறதுனால அந்த சுகர் பேஷண்ட்டை என்னன்னு சொல்லுவாங்க, அந்த டிசார்டருக்கு பேர் டயபெட்டிக் இன்சிபிட்டஸ். ஸோ டயபெட்டிக் இன்சிபிட்டஸ்னாவே என்ன மெயின் ரீசனாக இருக்கும்,
யூரின் அவுட்புட் வந்து அதிகமாக அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். த ஃபைனல் ஒன் இஸ் ஆக்சிடோசின். இட் ஹெல்ப்ஸ் இன் த கன்ட்ராக்ஷன் ஆஃப் த ஸ்மூத் மசில் ஆஃப் யூட்ரஸ் அட் த டைம் ஆஃப் சைல்ட் பர்த் அண்ட் மில்க் எஜெக்ஷன் ஃப்ரம் த மேமரி கிளாண்ட் ஆஃப்டர் சைல்ட் பர்த். இந்த ஆக்சிடோசினோட மெயின் 2 ஒர்க் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று கண்ட்ராக்ட் பண்ணோம் ஸ்மூத் மசிலை, யுட்ரஸில் இருக்கக்கூடிய மசில்ஸை வந்து கண்ட்ராக்ட் பண்ண சுருங்க வைக்கும்போது தான் சைல்டு பர்த் குழந்தை வந்து தானாக பிறக்கும். ஓகேவா, சைல்டு பர்த் நடக்கும். தென் செகண்ட் பாயிண்ட்டு, இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த மில்க் எஜெக்ஷன் ஃப்ரம் த மேமரி கிளாண்ட். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரோலாக்டின் பார்த்தோம் இல்லையா, ப்ரோலாக்டினோட மெயின் ஒர்க்கும் என்ன, சைல்டு பர்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மில்கை வந்து ப்ரொடக்ட் பண்ணோம். அது அந்த ப்ரோலாக்டின் கூட சேர்ந்து இந்த ஆக்சிடோசினும் என்ன பண்ணோம்னா மில்க் எஜெக்ஷன் ஃப்ரம் த மேமரி கிளாண்ட் ஆஃப்டர் சைல்டு பர்த். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த பிட்யூட்ரி கிளாண்டில் அடினோ ஹைப்போஃபைசிஸ் 5 ஹார்மோனு, த நியூரோ ஹைப்போஃபைசிஸோட 2 ஹார்மோன், டோட்டலாக 7 ஹார்மோன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Kindly like, share and subscribe our channel to get the upcoming videos. Have a fabulous day. வாங்குதா என் கண்ணு.